ஒரு பொம்பளை நம்ம புருஷனை மட்டும் நினைச்சா பரவாயில்ல, இப்படி மேல போறவன் கீழே போறவனை போற நினைச்சா விளங்க மாடி. இங்க பாருங்க, என்ன பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். இல்ல நீங்க ஏன் கோவப்படுறீங்க? என்ன காரணம் இல்லாமல் தோரணை கட்ட முடியாது. ஏன் செந்திலியை உங்களுக்கு படைக்காமல் முருகனுக்கு படைக்க காரணம்? குளிர்ச்சி தரக்கூடிய விஷயம், அதனால படிக்கிறோம். ஏன் கருந்தனை குளிர்ச்சி தராதா? கிடையாது. இல்ல வெப்பமானது கருந்தினை ஆகப்பட்டது வெப்பத்தை. கருந்தனை வெப்பம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லங்க, கருந்தனை வெப்பம் என்று பார்த்த உடனே கண்டுபிடிச்சீங்களா இல்ல மூத்தவர்கள் சொன்னார்களான்னு கேக்குறேன். தந்தை சொல்லித்தான் அனுப்பி வைப்பாரு. உங்க அப்பா சொன்னாரா கருந்தனையை படைக்க கூடாதுன்னு? காவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லா விஷயங்களையும் சொல்லித்தானே. ஏன்னா எள்ளும் தினையும் 70 நாள் 70 நாளும் ஒரு பெண்ணாகப்பட்டவள் முழுமையாக காவலை பார்க்க முடியுமா? பார்க்க முடிந்த அளவு பார்த்துக்கிட்டு இல்ல 70 நாளுமே முழுமையாக உங்களுக்கு நல்லா இருக்கிறீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா 70 நாளுமே உங்களால பார்க்க முடியுமா? அப்படி கிடையாது. எல்லா நாட்களும் பிரச்சனை இல்லாத நாட்கள் இருக்கா? கிடையாது. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் 5 திங்களாய் அடங்கி நின்ற தூமையே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 5 திங்களாய் அடங்கி நின்ற தூமையே, கண்கள் 2 கைகள் 2 கால்கள் 2 ஆனதே, உடம்பாது எதடி உயிராது எதடி, ஓர் உடம்பால் மறு உடம்போடு புணர்ந்து ஓர் உயிரை கண்டெடுத்த ஞானி நான் அடியில் பாடினார் ஒரு நேரத்தில் பட்டினத்தாராகப்பட்டவர். சாதாரணப்பட்டவரா? கிடையாது. கிடையாது. அதே போல ஒரு பெண்ணாகப்பட்டவள் மாதத்தில் 3 முறை என்ன செய்யணும்? 3 நாள் மட்டும் குடிச்சா மத்த நாள் உடம்பு நாரிடுமே. ஆக இதுல பாருங்க, இந்த 3 நாளும் ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒதுங்கணும். எங்க ஒதுங்கணும்? இங்கே ஒதுங்கணும். ஒதுங்க வேண்டிய இடத்துல ஒதுங்கணும். ஒதுங்க வேண்டிய இடம்னா சொல்லுங்க. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் இந்த 3 நாட்களுமே தனிமையில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்க காவலை பார்க்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாதுங்கிறீங்க? என்ன காரணம் தெரியுங்களா? என்னங்க? இடம் பொருள் ஏவல் அப்படின்னு இருக்கு. சரிங்க இல்லையா? எந்த இடத்துல எதை பண்ணணுமோ அதை பண்ணணும். உண்மைதானே. எல்லா இடத்துலயும் ஒரு விஷயத்த பண்ணோம்னா அது நிறைவு புரியுமா? கிடையாது. ஆக என்னுடைய தந்தையாகப்பட்டவர் காவலுக்கு போகணும்னு சொல்லிட்டாரு. சரிங்க. ஏன்னா எங்களுடைய குல வழக்கப்படி ஆண்கள் உழுது பயிரிட்டுவதும் அதை பெண்கள் பாதுகாப்பது எங்களுடைய குல வழக்கம். ஏன்னா தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. சரி இல்லையா? ஒரு பழமொழியும் இருக்கு, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற பழமொழிக்கு இணங்க என்னுடைய தந்தையாகப்பட்டவர் சொல்லிட்டாரு. அப்படின்ற காரணத்திற்காக இன்றைக்கு எள்ளும் தினையும் 70 நாள் நீங்க சொன்னது போல இந்த 70 நாளும் கண்ணுங்கருத்தமாக பார்த்தே ஆகணும் அப்படின்ற நம்பிக்கையோட வந்திருக்கேன். என்ன காரணம் தெரியுங்களா? நம்பிக்கையில 4 வகை இருக்கு. தெய்வ நம்பிக்கை, அவநம்பிக்கை, மூட நம்பிக்கை, தன்னம்பிக்கை. முதல்ல தெய்வத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறோம். ஏன்? என்ன காரணம்? எந்த ஒரு செயலாக இருந்தாலும் வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. தெய்வ நம்பிக்கை இல்லாம யாரும் இருக்க முடியுமா? கிடையவே கிடையாது. தெய்வ நம்பிக்கை ஆகப்பட்டது ஒரு சமயத்துல, எப்பேற்பட்ட சமயத்திலேயாக இருந்தாலும் ஒரு நேரமாவது உதவணுமா, அப்பதான் தெய்வமாகப்பட்டது கூட இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆக அப்படி தெய்வத்தின் மீது நம்பிக்கை வச்சு இந்த இடத்துல எல்லா விஷயத்தையுமே தெய்வத்தின் மேல பாரத்தையும் போட்டு கடவுள் மேல நம்பிக்கை வச்சாதான் நம்மளுக்கு நல்லது நடக்கும். அப்படி கிடையாது. தன்னம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்லங்க, தன்னம்பிக்கை எந்த நம்பிக்கையாக இருக்கட்டுமே, இப்ப கடவுளை நம்பினாத்தான் நல்லது நடக்குமா? அப்படி ஆமா சாமி, கடவுளாகப்பட்டது துணை இருக்கணும் இல்லையா? கடவுள் துணை ஒருத்தர் வாழ்ந்தார் தெரியுமா? ஆமா. அருணகிரிநாதர் யாரு? சாதாரணப்பட்டவரா? பெண்கள் மீது அதிகமாக காம ஆசை உள்ளவர். ஆனா ஊர்ல போய் உங்க அக்காட்ட சொல்றாரம்மா, அக்கா எனக்கு ஏதாவது ஒரு பெண்ணோடு உடல் உறவு கொள்ள வேண்டும் அழைச்சிட்டு வாங்குறா. அப்பதான் இந்த அம்மாவும் போய் ஊரா கேட்கிறாங்க. எந்த ஒரு பெண்ணும் முடியாது என்று சொன்ன உடனே அந்த அக்கா போய், ஐயா நானும் ஊரா போனேன், யாருமே ஆசைக்கு இணங்க மாட்டாங்க, வா நம்ம 2 பேரும். உங்கள நீங்க ஏன் இவங்க முறைக்கிறத பார்த்தா ஒருவேளை உங்களை சொல்ற மாதிரி நீங்க நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் சாமி. ஏன்னா நீங்க 3ஐயும் அறுத்தவரு, 3ஐயும் வெறுத்தவரு. நான் அறுத்தவனா? யாரு 3ஐயும் அறுத்தேன் சாமி? 3 ஆசையும் வெறுத்தவரு. இப்படித்தான் ஒரு ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் முடியாம கிடக்குறாரு. சரி. அந்த முடியாம கிடக்கிறவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை? என்ன ஆசை? மண்ணு மேல ஆசைனா மண்ணை கரைச்சி ஊத்தலாம். சரி. காசு மேல ஆசைனா காசை கொடுத்து எப்படியாவது அந்த ஆசையை அடைக்கலாம். ஒரு பழங்கள் மேல ஆசைனா பறித்து கொண்டு சாப்பிட வச்சு ஆசையை நிறைவேற்றி ஒவ்வொன்றையும் கரைச்சி ஊத்தலாம். சரி. அந்த மனுஷனுக்கு பொம்பளை மேல ஆசை எதை கரைச்சி ஊத்தினா பொம்பளை ஆசை? ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதன். அதெல்லாம் சரித்தேன். பொம்பளை மேல ஆசை உள்ளவனுக்கு எதை கரைச்சி ஊத்தினா உயிர் போகும். எதை கரைச்சி ஊத்தினா உயிர் போகும்னா என்னத்த சொல்றது?
பெண் மேல ஆசை. அந்த பெண் மேல ஆசைனா பெண் மேல ஆசை இல்லாதவன் திருமணம் முடிக்காம இருப்பானா? கிடையாது, திருமணம் முடிச்சே ஆகணும்ல. ஏன் அப்துல் கலாம்லாம் கல்யாணமே பண்ணலை? நீங்க ஏன் அப்படி கோர்த்து விட்டுக்கோங்க பாவம். இல்லங்க ஐயா, சும்மா இருங்க. அதான் முதல்ல சொன்னேன், ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதன். ஏதாவது மனிதனை பிறந்த ஏதாவது ஒரு விஷயத்துல ஆசையாகப்பட்டது இருக்கணுமா? சில பேருக்கு பொம்பளை ஆசை, சில பேருக்கு பொருள் ஆசை, சில பேருக்கு என்ன எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதன் சாமி. ஆசைப்படலாம், தவறு கிடையாதுங்க. அப்ப எதன் மீது ஆசைப்பட வேண்டுமோ அதன் மீது தானே ஆசைப்பட வேண்டும். சொல்றேன், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குல்ல. மலை கைலாய மலைன்னு ஒண்ணு, இமய மலையை போல தொட்டு விட்டு வந்து விடலாம். கைலாய மலையை தொட முடியுமா? முடியாது. மேல ஏற முடியுமா? முடியாது. ஏன் ஏற முடியாது? சிவன் அங்கு வாசஸ்தலம் செய்கிறார், அங்குதான் குடியிருக்கிறார். இந்த மலைய இந்த சூரியனாகப்பட்டவர் உதித்து ஒரு 5 நிமிடங்களுக்கு பிறகு சென்று பார்த்தோம் என்றால் கைலாய மலை வெள்ளி பிரதேசமா தெரியாது, பணிகள் சூழப்பட்டு தெரியாது. தங்க குவியலை குவித்து வைத்திருந்தோம் என்றால் எப்படி தெரியுமோ அதே போலவே கைலாய மலை இருக்கும். எல்லாத்தையும் எல்லாம் செஞ்சு போடலாம், கைலாய மலையில போய் ஏற முடியுமா? ஆக எது மேல போய் ஏற முடியுமா அது மேல தானே ஏற முடியும். இது மேல ஏற முடியுமா? எது மேல? மலை மேல ஏற முடியுமா? நீங்க பல மலையில ஏறினவரு, அப்புறம் மலை மேல ஏற முடியும். இப்படித்தான் எனக்கு ஒரு ஆசை, எப்படியாவது இது மேல ஏறலாம்னு. அதுதான் சொல்றேன், நீங்க பல இதுல ஏறினவரு, உங்களால ஏற முடியாதுன்னு ஒண்ணு இருக்கா? இல்லங்க, நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. நான் சுவாமி முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க, எதுவுமே தவறான கண்ணோட்டத்துல பார்த்தா எல்லாமே தவறா தான் தெரியுமா? காரைக்கால் அம்மா யாருன்னு ஒரு ஆயா, சரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. ஆயா ஆயா சிவன் இருக்கக்கூடிய இடமாச்சே, நம் பாதம் படக்கூடாது அப்படின்னு தான் உள்ளங்கைய ஊனி கையால நடந்து சென்றாள் ஈசனை பார்க்க. சரி, அதுபோல நீங்க எதுவும் கையால ஊனி காவல் கவல் எதுவும் பாக்குறீங்களா? நல்ல ஒரு பேச்சு. ஏன்னா சிவபெருமானை இப்படி எல்லாம் வழிபடலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு, எப்படி வேணாலும் வழிபடலாம். ஏன்னா சிவனாகப்பட்டவர் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். அன்றைக்கு காரைக்கால் அம்மையாராகப்பட்டவங்க சிவலிங்கங்களாக இருந்ததுனால சிவன் மீது அலாதி அன்பு உடையவர், சிவன் தான் எல்லாமே அப்படின்ற ஒரு எண்ணத்துல உடையவர். அப்பேற்பட்டவர் சிவலிங்கத்தின் மீது பாதம் பட்டு விடக்கூடாது அப்படின்றக்காக கையை ஊண்டி காலை ஊண்டி நடந்து போனாரா? கையை ஊண்டி நடந்து போனாங்களா? ஆக சிவனை இப்படித்தான் வழிபடணும் கிடையாது, எப்படி வேணாலும் வழிபடலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதே 63 நாயன்மார்கள்ல மிக சிறந்தவர் யார் அப்படின்னா மூர்த்தி நாயனார் என்று சொல்லக்கூடியவர். அனைவருமே சிறந்தவர்கள் தான். ஏன்னா சிவபெருமானுடைய கண் பார்வை பட்டு விட்டது அப்படின்னாலே எந்த ஒரு செயலாக இருந்தாலும் மாறிடுவான். இப்ப இவனை சோதிச்சே ஆகணும், மனிதனை சராசரியாக ஒரு மனிதனை சாமி இது என்ன வம்பா இருக்குது, தவறா எடுத்துக்கிற கூடாது. நான் ரொம்ப ரொம்ப அடக்க ஒடுக்கமான பெண்ணு. முதல்ல மேடை நாகரிகம் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அடக்க ஒடுக்கம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. கேட்டிருப்பீங்க, லாரன்ஸ் சொல்லியிருப்பாரு படத்துல. ஆக நான் கதையில சொல்றேன். ஆக முதல்ல சொன்ன மாதிரி நான் ரொம்ப அடக்க ஒடுக்கமான பெண்ணு. சபை நாகரிகம் அப்படின்றது எனக்கு தெரியும், ஏதோ ஓரளவுக்கு தெரியும், சரிங்களா? அதனால உங்களை சொல்லல, கதையில சொல்றேன். பொதுவாகவே ஒரு மனிதனாகப்பட்டவரை இறைவனாகப்பட்டவர் நினைச்சார் அப்படின்னா இறைவனை சோதிக்கணும் அப்படின்றதுக்காகவே இறைவனாகப்பட்டவர் இறங்கி வருவாராம். ஆக தெய்வத்தை இப்ப சராசரியாக மக்கள் எடுத்துக்காங்களே, தெய்வத்தை ரொம்ப அன்பாப்பா அப்படின்னு மனம் உருகி வேண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இடத்துல போக மாட்டாரா? தெய்வத்தை மனிதனாகப்பட்டவன் இப்ப மனம் இறங்கி ஐயா எப்படியாவது நீ சேரணும், உன்னையத்தான் கதின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனம் இறங்கி வேண்டலாம்னு வச்சுக்கோங்களேன், அவன் இடத்துல போக மாட்டாரா? எப்படி வேண்டுவர்? இதெல்லாம் தெய்வமே கிடையாது, பூரா கல்லு அப்படின்னு பேசுற இடத்துலதான் போவாரா? ஏன்னா அங்க அறியாமை என்பது இருக்குமா? தெய்வத்தை அறியாமலே பேசக்கூடியவன் தான். ஆக அப்பேற்பட்ட ஒரு மனிதன் இடத்துல என்ன செய்வாங்களா, இவனை சோதிக்கணும் அப்படின்றதுக்காக இறைவனாகப்பட்டவர் இறங்கி வந்தார். யார் இடத்துல? மூர்த்தி நாயனார் இடத்துல. இந்த மூர்த்தி நாயனாருடைய வேலை என்ன? தினமும் சிவபெருமானை வழிபடுறது, அனுதினமும் சிவபெருமான வழிபடுவார். ஒரு நொடி பொழுது கூட தாமதிக்க மாட்டாரா, அனுதினமும் சிவபெருமான வழிபடுறது. ஏன்னா சிவனை எப்படி வேணாலும் வழிபடலாம், ஆனா இவர் எப்படி வழிபட்டாரு? சந்தனம் அரைத்து அதில் வழிபட்டார். இப்ப சாதாரண சந்தனத்தை அரைச்சு வாங்கிக்கிட்டு போய் சந்தனத்தை கரைத்து ஊத்தி வழிபடுறது அது ஒரு விஷயம். ஆனா சந்தன கட்டையை எடுத்து அதை அரைத்து அதுல வழிபடுறது மிகப்பெரிய விஷயம். ஆக இந்த சந்தன கட்டையாகப்பட்டதை எடுத்து அரைத்து அதை வழிபட்டுக்கிட்டு வர்றாரு.
அப்படி வழிபட்டுக்கிட்டு வரும்போது சிவபெருமான் பார்த்தார், இவனுடைய பெருமையை இவனுடைய புகழை எப்படியாவது மக்களுக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்ற காரணத்திற்காக என்ன செய்தாரா, அந்த சந்தன கட்டையாகப்பட்டதே வராத அளவுக்கு தடுத்துட்டாரு. இப்ப நாட்டு மக்கள்ல இருந்து மன்னர்ல இருந்து அனைவரும் பாக்குறாங்க, இவன் பெரிய பக்தியில சிறந்தவனா, இவனை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த சந்தன கட்டையே வராத அளவுக்கு பண்ணிட்டாங்க. இப்ப மக்கள் அனைவரும் பேசிக்கிட்டாங்க, இப்ப எப்படி இவன் சாமி கும்பிடுவான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசுறாங்க. இதை அனைத்தையும் பார்க்கிறார் யாரு, மூர்த்தி நாயனாராகப்பட்டவர். இவர் என்ன செய்யறாரு, நேரா சிவன் கோவிலுக்கு போறாரு. சிவன் முன்னாடி நின்று என்ன செய்கிறாரா, இன்றைக்கு கட்டையாகப்பட்டது கிடைக்காம முட்டு போடலாம், சந்தன கட்டையாகப்பட்டது கிடைக்காத அளவுக்கு முட்டு போடலாம், ஆனா என்னுடைய கையாகப்பட்டதுக்கு முட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்தாரா, இந்த கையாகப்பட்டதே கட்டையாக மாற கடவுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கையை வைத்து அந்த சந்தனம் அரைக்கக்கூடிய கல்லுல தன்னுடைய கையை வைத்து அரைத்தாரா. அப்படி அரைத்தா என்ன ஆகுது, ரத்தமும் சதையுமாக சேர்ந்து சந்தனமாக உருமாறியதான். அவருடைய சாதாரண ஒரு கை, இந்த கையாகப்பட்டதை கல்லுல வச்சு தேய்க்கிறாரு. அப்படி தேய்க்க தேய்க்க என்னதான் எலும்பும் சதையுமாக ரத்தமுமாக உருமாறி சந்தனமாக உருமாறியதான். இப்பதான் சிவபெருமான் பார்த்தார், இதற்கு மேலும் இவனை சோதிக்க கூடாது அப்படின்னு நேரடியாக காட்சி இருந்து 63 நாயன்மார்கள் ஒருவராக விளங்குவாய் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்தாரு. ஆக காரைக்கால் அம்மையாராக இருக்கட்டும், 63 நாயன்மார்கள்ல அனைவருமே சிவனை வழிபட்டவர்கள் தான் இல்லையா, எப்படி வேணாலும் வழிபடலாம். ஏன்னா மனம் கொண்டது மாளிகை, குணம் கொண்டது குப்பை மேடு, இப்படித்தான் வழிபடணும் கிடையாது, எப்படி வேணாலும் வழிபடலாம். அப்படி நாங்க இறைவனுக்கு எங்களுடைய குலக்கடவுள் முருகபெருமானுக்கு செந்தினையாகப்பட்டது கருந்தினை, சிந்தினை கருந்தினையை எங்களுக்கு வச்சுக்கிட்டு செந்தினையாகப்பட்டது குளிர்ச்சி தரக்கூடிய விஷயம். என்ன காரணம் தெரியுங்களா, உங்களுக்கு இப்ப சந்தேகம் இருக்கலாம், குளிர்ச்சி தரக்கூடிய விஷயத்தை தான் கேட்டாரா அப்படின்னு. அப்படி கிடையாது. இறைவனுக்கு இப்ப சராசரியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயல்புல இறைவனுக்கு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நல்ல விஷயத்தை படைக்கணும்னு நினைப்போம் இல்லையா, நல்ல விஷயத்தை தான் படைக்கணும்னு நினைப்போம், தீய விஷயத்தை படைக்கணும்னு நினைப்போமா, செய்யக்கூடாது. அதனாலதான் இறைவனுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயத்தை படைத்து இறைவனுடைய மனமாகப்பட்டது குளிர்ந்து அருள் பாலிப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட, தெய்வ நம்பிக்கையோட காத்துக்கிருக்கேன் சாமி. அருமையான பேச்சு. ஏன்னா அந்த உலகத்துல எல்லாமே பேசுறத பேச்சுன்னு சொல்ல முடியுமா, ஒரு கைதட்டல் கொடுமல. ஏன்னா வயசுல கொஞ்சம் வயசு கூட அந்த அம்மாவுக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன், நீங்க சிறு பிள்ளை, இந்த அம்மா இப்பதான் 11வது படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுமா, பார்க்கையில அந்த சினிமா நடிகை நயன்தாரா மாதிரியா இருக்கிய. சில பேர் பேச்சுக்கு பேசுவாங்க இல்லனே, அதுக்காக இல்ல, நானும் தொடக்கிறேன் பாருங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, நல்லா பேசுறீங்க, ஏன்னா எல்லாருமே பேசுறாங்க அப்படின்னா அவங்க பேச்சுக்கு எல்லாம் அடிமையாக மாட்டாங்க, அவங்க பேச்சு கைதட்டுங்க. மீண்டும் நன்றி சாமி, நன்றி. இப்ப நீங்க ரொம்ப தூக்கி வைக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாங்கெல்லாம் தூக்கி வைக்கிறது எதுக்கு தெரியுமா, எதுக்கு, போடுறதுக்கு தான். என்னது போடுறதுக்கு, கீழே போட்டு உடைக்கிறது. என்ன காரணம், தவறா நினைச்சீங்க, ஒருவேளை நாரத தூக்கி போடுவாரான்னு. அப்படி கிடையாது இல்ல, இந்த பூசணிக்காய தலைக்கு மேல தூக்குவோம். இங்க பாருங்க, தூக்குனாத்தான் போடவே முடியும். என்னத்த நீங்க தூக்கணும், என்னத உன்னதான். இது என்னம்மா நீ தவறா பேசுற, என்ன யார் இப்ப நான் தவறா பேசுறேன் கிடையாது சாமி. ஒரு புதுசா ஒரு வாகனம் வாங்குறோம், அந்த வாகனத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணாகப்பட்ட உன்ன போல ஒரு மகாலட்சுமி அந்த பூசணிக்காயை எடுத்து தூக்கி நம்மள கொடுத்தாதான் போட முடியும். கீழே போட்டோம்னா திருஷ்டி கழிஞ்சு போயிடும். திருஷ்டி கழியத்தானே செய்யணும். நல்லா பேசுறீங்க. குங்குளிய நாயனார்னு ஒருத்தர் நாயன்மார்கள்லயே நீங்க சொல்வது போல குங்குளிய நாயனார், இவர் சிவனுடைய பக்தன். சரி, எப்பொழுது பார்த்தாலும் உங்குளியத்தை கொளுத்திக் கொண்ட சிவன் நம்மளை நேரடியாக வந்து காட்சி கொடுக்கிறார். இவர் மனதால் நினைத்துக் கொண்டு புகை மூட்டங்களில் அமர்ந்து உங்குளியத்தை போட்டுக்கிட்டே வணங்கிட்டே இருப்பாரு. குங்குளிய பிரியர். குங்குளியம்னா என்ன, வாசனை திரவியம், சாம்பிராணின்னு சொல்லுவோம். எவ்வளவோ அதிநவீன இயந்திரம் மூலமாக பொருளெல்லாம் வந்துருச்சு. கண்டிப்பா குங்குளிய நாயனார் என்ன செய்யறாரு, இந்த குங்குளியத்தை கொளுத்திக் கொண்டே இருக்கக்கூடியவருக்கு குங்குளியம் தீர்ந்து விட்டது. சரி, என்ன களவாடாம முடியும், களவாட முடியாது. கடவுள்கிட்ட கேட்டா கொடுக்கவா போறாரு, அவர் கொடுக்க போறது இல்ல. ஆனா கொடுக்கிறார். எப்படி எப்படி, குங்குளியமே இல்லை என்று தான் வீட்டில் இருக்கக்கூடிய அண்டா குண்டா என்ன நரக பூராத்தையும் வித்துவிட்டு குங்குளியம் வாங்குவது, கடவுளுக்கு கொளுத்துவது. அப்படி கொளுத்து கொண்டே இருக்கக்கூடியவருக்கு வீட்டை கூட அடமானம் வைத்து குங்குளியத்தை கொடுக்கிறாரு. வீட்டை கூட அடமானம் வச்சுக்கிட்டு அப்ப இப்படியே அனைத்து பொருளையும் இழக்க நேரிட்டது. அப்பதான் எம்பெருமான் ஈசன் பார்க்கிறார், என்னடா இது நம்ம மேல இவ்வளவு பக்தி உள்ளவன் இந்த உலகத்தில் இருக்கிறான், நான் எண்ணம் கொண்ட இவரு பரிசோதனை செய்ய வேண்டுமேனு இவர் ரொம்ப மோசமான சூழ்நிலைகளுக்கு கொண்டு சென்றார்.
அப்பதான் ஒவ்வொன்னா வித்து வித்து இப்படி வாங்கி கொண்டு இருந்தவருக்காக இனிமேல் வாங்க பணம் ஏதும் கிடையாது, பொருளும் கிடையாது, சமைத்து சாப்பிட உணவும் கிடையாதுன்னு சரி. குங்குளிய நாயனோட பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா? சரி நம்ம பொண்டாட்டி கிட்ட போய் கேட்கலாமே. இப்பதான் போய் கேக்குறாரு. தான் பொண்டாட்டிக்கிட்ட தான் கேட்க முடியும். அடியே வாய பத்தியல உங்களை இல்லங்க, பெரிய மனுஷின்னு சொன்னீங்க ஆரம்பத்திலேயே. இல்லங்க அண்ணா இல்ல, நான் குங்குளிய நாயனாகப்பட்டவர் தான் பொண்டாட்டி இருப்பாடியே. சாமி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருளெல்லாம் திந்துருச்சு, நீங்க வாடி. இங்க பாருங்க. இல்லங்க வீட்டுக்குள்ள இருந்த பெண்ணை வெளியில கூப்பிடுறாரு. அடி நம்ம வீட்டுக்குள்ள இருந்த ஏன் சாமி நீங்க பேசுன? அம்மா அந்த அம்மா முதல்ல கிளவி யாருங்க கண்டது தெரியும், சரியா தெரியாதவரை கூட்டு வந்துட்டீங்களா? கிளவினா தலைவின்னு பொருள். ஆமாவா இல்லையா ஐயா? தலைவின்னு சொல்லுங்க. அத ஏன் கிளவின்றீங்க? கிளவினா என்ன உங்களுக்கு? சரி இருக்கட்டும் சாமி. ஆக தான் பொண்டாட்டிய தான் பொண்டாட்டிட்டு போய் கேக்குறாரு. அடியே இருந்தத பூரா வித்தாச்சு, சரி இப்ப என்ன செய்யறது? சாப்பிட கூட உணவு இல்லையே. அப்பதான் அந்த அம்மா பாக்குறாங்க. ஐயா கவலைப்படாத, கவலைப்படாத, மாங்கல்யம் கொண்டாங்க, தாலிய கொடுங்க, இந்த தாலிய கொண்டுட்டு போங்க, கொண்டு போய் அடகு வச்சுட்டாவது குங்குளியத்தை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லாத இந்த அம்மா அரிசி பருப்பு வாங்கிட்டு வான்னு தாலியை கலட்டி கொடுக்க. என்ன காரணம் தெரியுங்களா? என்ன காரணம்? சிவன் மேல அந்த அம்மாவும் ஓரளவுக்கு பக்தியாக உடையவங்க. சரி, வரக்கூடிய தொண்டர்களுக்கு அடியார்களுக்கு சாப்பாடு எதுவும் கிடையாது, நமக்கும் சாப்பாடு கிடையாது. அதனால இந்த மாங்கல்யத்தை போய் வச்சுட்டு அதற்கான பொருள்களை வாங்கிட்டு வாங்கன்னு குடுக்குறாங்க. என்னதான் பாருங்களேன், நம்ம பொண்டாட்டியாச்சே. என்ன கைய ஒடிச்சு போடுவேன் சாமி. நீங்க பாருங்க, நீங்க தவற நினைக்க கூடாது. நாரதர் இப்படி பேச நடை உடை பாவனை ரொம்ப கைய அந்த பக்கம் நீட்டாதீங்க. இல்ல அதனால நடை உடை பாவனை நடை பாருங்களே, கதை தானே பேசுறேன், உண்மையாவே நடந்துகிட்டு இருக்கா. கதையே பேசினாலும் ஏன் உங்க ஆசைக்கு அங்கிட்டு நீட்டி பேசினா என்ன? ஆகா நம்ம பொண்டாட்டியாச்சே. இவன் சொன்னதை கேட்கணுமே, இவர் கேட்கல. போனவரு குங்குளியத்தை வாங்கலாம்னு போறாரு எண்ணத்துல. சரி ஈசியம் பாக்குறாரு. ஆகா தாடியை கொண்டுட்டு வரானு நீங்க சொன்னதை போல இவரும் பக்தனை பரிசோதனை செய்ய வேண்டும்னு அந்த வரக்கூடிய குங்குளிய நாயனாருக்கு முன்னாடி மாட்டு வண்டியில 7 மூட்டை குங்குளியத்தை கொண்டுட்டு வர்றாரு. ஈசன் மாறு வேடத்தில். சரி குங்குளிய வாங்கலையா? குங்குளியா எப்படி? குங்குளிய வாங்கலையோ? குங்குளியா வளையல் வாங்கலையா? வளையல் அப்படின்னு வளையல் விற்கிற மாதிரிக்கு குங்குளிய வாங்கலையா? குங்குளியா அப்படின்ட்டு வித்துக்கிட்டே போறாரு. இவர் பாக்குறாரு குங்குளிய நாயனார். ஆகா இந்த ஐயா இப்படி வர்றாரு, ஒருவேளை நம்ம வச்சிருக்கிறதுக்கு இந்த குங்குளியத்தை வாங்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வச்சு கொளுத்தலாமே. கொளுத்தலாமா? நல்லா கொளுத்தி விடலாம். கொளுத்துறதுல தவறு கிடையாது. கொளுத்துறதுல தவறு இல்ல சாமி, அதான் சொல்றேன். குங்குளியத்தை கொளுத்தலாம்ல, கொளுத்துறதுக்கு தானே வாங்குறான். அப்ப என்ன செய்யறாரு? 7 மூட்டையையும் மாட்டு வண்டியையும் மாட்டையும் வாங்கிட்டு போயிடுறாரு. குங்குளியத்தை கொளுத்துறாரு. இப்படி கொளுத்து கொண்டே இருக்கின்ற பொழுது குங்குளியம் தீந்துருச்சு. தான் சாகக்கூடிய தருவாய்க்கு சென்றார் குங்குளிய நாயனார். சிவன் பார்க்கிறார், என்னடா இது, விட்டால் இறந்து போய் விடுவான் போல என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு எம்பெருமான் குபேர யாரு சொல்லுங்க. சரி ராவணே உங்களுக்கு சொந்தக்காரர் தானே? ஆமா சகோதரர்கள். சரி தம்பி குபேரன் மூலமாக அடைய நேராக குங்குளிய நாயனார்கிட்ட போய் செல்வத்தை அள்ளி கொடுறான்னு சொன்னதற்கேற்றவாறு குபேரனாகப்பட்டவர் குங்குளிய நாயனாருக்கு வேண்டிய பொன்பொருளை எல்லாமே வாரி வழங்கியவர் யார் அப்படின்னா அவர்தான் குபேரன். அப்ப கடவுள் மூலமாக அன்று குங்குளியத்தால் பெருமை அடைந்து குபேரனாக ஆனார் குங்குளிய நாயனார். இப்படி பெருமை இருக்குல்ல? கண்டிப்பா. அதே குங்குளிய கலைய நாயனார் தான் சாய்ந்த ஒரு லிங்கத்தை நிமிர்த்தினார் இல்லையா? சாய்ந்த ஆமா, இவர் பெரிய தகச்சிட்டாரு. இவருக்கு தண்ணி ஒரு கேடு. பொண்டாட்டின்னு 1000 தடவை பொண்டாட்டி போடுறாரு. நான் தண்ணிய குடிச்சேன், உங்களுக்கு என்ன பிடிச்சா? நீங்க சாமி நிப்பாட்டுங்க சாமி. நீங்க தண்ணிய குடிச்சீங்க, நாங்க என்னத்த குடிக்க? பேசாம இருங்க. ஆண்களுக்கு பிடிச்சது தண்ணி, உங்களுக்கு அப்படியா? யாருங்க நொறுக்கி பிடிப்பேன் பொட்டிய? பெண்களுக்கு பிடித்தது என்ன தெரியுமா? பூவும் பொட்டும். அது எப்படி உங்களுக்கு தெரியுது? எங்களுக்கு தண்ணி ரொம்ப பிடிக்கும். இல்லங்க, பெண்களுக்கு பூவும் மட்டும் தான் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன
இதாங்க ஒரு நேரத்தில் நானே நாரதி பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை பெற்றிருக்கேன். எனக்கு தெரியாதா? அதனாலதான் தெரியுதா? அப்புறம் எப்படி தெரியும்? சரி, நான் வந்த உடனே நினைச்சேன். என்ன நினைச்சீங்க? என்ன இப்படி கையை ஜாட மாடி அங்கிட்டு வருது, இப்படி பெண்கள் மாதிரி பேசி பழகுறாரே அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆக இப்ப அந்த பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்ததுனாலதான். அதனாலதான் அந்த ஜாட மாட இன்னும் போகல. இருக்கணும்ல, இருக்காம போகுமா? கிடையாது. மனுஷனா பிறந்தோம்னா எல்லா பழக்கமும் களவும் கற்றுமர பெண் மேல ஆசைப்படக்கூடாது. யாரும் எந்த ஒரு கலைஞனும் அறிஞனும் எழுதி வச்சிருக்காங்களா? கிடையாதுல்ல சார். பெண்ணை படைத்தது ஆணுக்கு, ஆணை படைத்தது பெண்ணுக்கு. சரி, ஆமாங்க. ஆசைப்படாதவன் அரை மனிதன். ஆனா அடுத்தவன் முண்டாட்டி மேல ஆசைப்படலாமா? இதனால தவறு கிடையாது. அடுத்தவன் முண்டாட்டி மேல ஆசைப்பட்டதே கிடையாதா? இது என்ன இந்த நாரதரா இருந்துகிட்டு அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படலாம்னா தவறு இல்லையா? இந்திரன் ஆசைப்பட்ட அகலிகையை போய் தொடலையா? தொட்டதுனால அகலிகை கல்லா மாறினா இந்திர உடம்பெல்லாம் யோனியாக மாறியது. யோனினா என்ன? என்ன யோனினா என்ன சொல்லுங்க. ஒரு யோனியை வச்சுக்கிட்டே நீ தாங்க முடியல. என்ன சிரிக்கிறீங்க? உங்க புன்னகையை பார்த்தா சொல்லுங்க சாமி. கதைக்கு வாங்க, விஷயத்துக்கு வாங்க. என்னங்க அந்த இந்திரனுடைய உடம்பெல்லாம் யோனியாக மாறியது, அதெல்லாம் மறைஞ்சு வச்சு நீங்க கதையை பேசுங்க. என்ன காரணம் தெரியுங்களா? அடுத்தவன் மனைவி மேல ஆசைப்படக்கூடாது. முதல்ல இந்திரனாகப்பட்டவன் அன்றைய ஆசைப்பட்ட அதே இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷம் முடிச்சது. அதனால பிரம்மகத்தி தோஷமாகப்பட்டது பிடிச்சதுனால என்ன செய்தாரா? தாமரை தண்டின் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. தாமரை தண்டின் உள்ள ஒளிஞ்சுக்கிட்ட உடனே இப்ப தற்காலிகமா அந்த பதவிக்கு யாராவது தேவை அப்படின்னு பொழுது அனைவரும் சேர்ந்து நகுசன் என்று சொல்லக்கூடியவனை தேர்ந்தெடுக்கிறாங்க. பதவியை கொடுத்துட்டாங்க. பதவியை கொடுத்தா பேசாம இருக்கணும் இல்லையா? பதவி வரும் பொழுது பணிவு மிக மிக அவசியம். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுது? இந்த இடத்துல பதவியை கொடுத்துட்டாங்க. இவனுக்கு பதவி கிடைச்சிருச்சு, அது போதும்னு பேசாம இருக்கணும். ஆனா இவன் என்ன செய்கிறான்? அடுத்தவருடைய மனைவி மேல ஆசைப்படுறான். யாரு? இந்திராணி மேல ஆசைப்படுறான். இந்திரனுடைய மனைவி இந்திராணி மேல ஆசைப்பட்டு அந்த பெண்ணிடத்துல போய் கேட்கிறான். பெண்ணே, நான் உன்னை திருமணம் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணிடத்துல போய் கேட்கிறான். அப்ப என்ன செய்யறாங்க? அந்த அம்மா சப்த ரிஷிகளை வரவழைத்து நீங்க பல்லக்குல அமர்ந்து அந்த பல்லக்க அவங்கள சுமந்துக்கிட்டு வர சொல்லி என்னைய பொண்ணு கேளுங்க, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்ப இவனுக்கு பெண்ணாசை தாங்க முடியல. யார் மாதிரி ஆம்பளை ஆசைப்படுறாங்க? நீ அம்மா ஒத்துக்கிட்ட? யார் ஒத்துக்கிட்ட? அகலிகை ஒத்துக்கிட்டாலும் இந்திரங்கிட்ட அவ ஒத்துக்கிட்டானா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? நான் கேட்கிறேன். சரி, நம்ம புருஷன் இருங்க, பேச விட்டு பேசணும். பேசுங்க. பெரிய புருஷன். ஆக இந்திரனாகப்பட்டவருடைய மனைவி யாரு? இந்திராணி மேல இந்த நகுசன் என்று சொல்லக்கூடியவன் ஆசைப்பட்டு அந்த பெண்ணிடத்துல போய் கேட்டுட்டான். இப்படி எல்லாம் நடந்துருச்சு, அந்த அம்மா பொண்ணு கேளுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்ப இவர் என்ன செய்யறான்? இந்த நகுசன் என்று சொல்லக்கூடியவன் வேகமா வர்றான். இந்த பெண்ணை அடையணும். இந்த பெண்ணை எப்படியாவது அடையணும். அடுத்தவன் மனைவியா இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவன் முன்னாடி மேல ஆசைப்படுற இவன் எல்லாம் பேச்சு பேசலாமா? பேசவே கூடாது. ஆக அன்றைக்கு யாரு? நகுசன் என்று சொல்லக்கூடியவன் அடுத்தவனுடைய மனைவி மேல, யாரு? இந்திரனுடைய மனைவி மேல ஆசைப்பட்டு என்ன செய்கிறான்? சப்த ரிஷிகளை வரவழைத்து என்ன பல்லக்குல சுமந்துக்கிட்டு போங்க அப்படின்னு கட்டளையிடுறான். இப்ப தற்காலிகமா அந்த பதவியில இருக்கிறதுனால அவர் சொல்றதுக்கு எல்லா பேருக்கும் தலையாட்டணும் இல்லையா? சப்த ரிஷிகள் அனைவரும் பணியணும். அப்படி இருக்கும் பொழுது சப்த ரிஷிகள் அனைவரும் பல்லக்குல சுமந்துக்கிட்டு போறாங்க. அப்படி சுமந்துக்கிட்டு போகும் பொழுது இவனுக்கு ஆசை அதிகமாயிருச்சு. இவனுக்கு ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை இருக்கலாமா? ஒரு மனிதனுக்கு ஒரு பொருளை பார்த்தா அப்பா இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது ஆசை. பார்க்கிற எல்லா பொருளையும் தனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்றது அது பேராசை. இப்ப இவன் என்ன செய்யறான்? அந்த பேராசையினால சர்ப்பம் என்று சொல்லி யாரு? அகத்திய முனிவர். இந்த அகத்திய முனிவர் குள்ள தோற்றம் உடையவர். இவர் என்ன செய்வார்? மெதுவா தானே நடந்து போக முடியும். பல்லக்குள்ள சுமந்துக்கிட்டு போறதுன்னா சாதாரண விஷயமா? அப்ப மெதுவாக சுமந்து நடந்துகிட்டு போகும் பொழுது சர்ப்பம் என்று சொல்லி அவருடைய தலையில மிதிக்கிறான். யாருடைய தலையில? அகத்திய முனிவருடைய தலையில மிதிக்கிறான். மிதிச்சா என்ன ஆகும்? அந்த இடத்துல சர்ப்பம்னா என்ன? வேகமா போங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதே சமயம் இன்னொரு அர்த்தம் என்ன? பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்ப்பம் சொல்லி தலையில மிதிச்சா என்ன ஆகுது? அகத்திய முனிவர் பாக்குறாரு, இவனை எப்படியாவது அடக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாரா? அந்த இடத்துல சர்ப்பம் தானே சொன்ன, நீ சர்ப்பமாகவே போக கடவாய் அப்படின்ற ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு. மலைப்பாம்பா சுத்திக்கிட்டு தெரியிட்டார் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு. ஏன்? என்ன காரணம்? இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? முக்கிய காரணம் பெண்ணாசை. அடுத்த மனைவி மேல முக்கியமா ஆசையே படக்கூடாது. அதாவது பரவாயில்ல, இப்படித்தான் சமதக்கணி முனிவர் ஒருத்தர். சரி, இவர் மனைவி யார் தெரியுமா? ரேணுகாதேவி. அழகான பெண். இந்த பெண்ணாகப்பட்ட அதிகாலையிலிருந்து ஆத்துக்கு போவா.
ஆத்தோட மண் அள்ளுவாளா மணல் அள்ளுவாளா? மணல் அள்ளித்தான் ஆகணும். மண் அள்ளி பானை செய்ய முடியுமா? செய்ய முடியாதுல. மண்ணுல தான் செய்ய முடியும். மணல்ல செய்ய முடியாது. என்ன காரணம்? மணல்ல ஏன் செய்ய முடியாது? உதிரித்தன்மை உடையதானே. பரவாயில்லையே, என்ன பரவாயில்ல, பரவாயில்லையே, தவறு நினைக்க கூடாது. இப்படி போறா தினமும் ஆத்துல மணல் அள்ளி பானை செய்வா. இப்படி பானை செஞ்சு அது முழுவதும் நீரை நிரப்பி தாம் புருஷன், நம்ம புருஷன் ஆச்சு, நம்ம புருஷன் தானே. யாரு புருஷன்? இல்லங்க, நீங்க என்ன இப்படி கோவப்படுறீங்க? நம்ம புருஷனுடைய பாதத்தை பூஜை செய்ய வேண்டும்னு அதிகாலையில இருந்து போவா வருவா, இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த பொம்பளை என்ன பண்ணிட்டா, ரேணுகாதேவினா என்ன பண்ணிட்டா, ஆத்துக்கு போறா, மணலை அள்ளி பானை செய்யற, பானை வல்ல. ஏன் தெரியுமா? தண்ணிய பார்த்து என்னடா இது, நம்ம பானை செய்யறமே பானை வரமாட்டேங்குதே இந்த பெண்ணுக்கு சந்தேகம். முக்கியமா ஒரு விஷயம் தெரியுங்களா? சராசரி பெண்ணாகப்பட்டவள் பானை செய்ய முடியுமா? முடியாது. ஆனா அவள் செய்தா என்ன காரணம்? பத்தினி தன்மை. அவள் அளவுக்கு பத்தினி தன்மையா? அப்படியா? அப்ப அந்த நேரத்துல பத்தினி தன்மையை விட்டுட்டாள் இந்த பொம்பளை. எந்த பொம்பளை? கைய ஒடிச்சிடுவேன். ரேணுகா தேவி. ஏன்னா ஆலயத்துல கந்தர்வன் போகிறார், கந்தர்வனை பார்த்து கண்ணசைத்தாள் ரேணுகா தேவி. அடி ஆண்டி, உன் புருஷனுக்கு அடுத்த புருஷன் வித்தியாசம் தெரியாம அலையிறியாடி? வாங்க இந்த பக்கம் வாங்க. இல்ல, நீங்க ஏன் கோவப்படுறீங்க? உங்க கோவத்திற்கு என்ன காரணம்னு தெரியலையே. இல்ல சாமி, ஒரு மாதிரி கை இந்த பக்கம் இல்ல, ஆசைப்படுறா. சரி, கந்தர்வனை பார்த்த பொழுது அப்ப ஆசைப்பட்டதை புரிந்து கொண்டான் சமதக்கனி முனிவர். ஆகா, என் பொண்டாட்டி அடுத்த மேல ஆசைப்பட்டாள். இல்ல, மறுபடியும் இப்ப கை இந்த பக்கத்தே வருது. என்ன? ஐயோ, கதையிலங்க, நம்ம பொண்டாட்டியாச்சே. சரி, அப்படித்தான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா சரி பேசிட்டே ஆங்க. நீங்க மட்டும் அதே மேல பேசுனீங்களே. இல்ல, கதையில வரக்கூடியதை இப்படியும் கதை சொல்லலாம். என்ன ஒரு ஒரு ராமாயணத்தை கீமாயணமா மாத்துன. சரி, எப்ப? ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பதாக. சரி, அந்த கீமாயணத்தை லவ்வாயணமா மாத்திருக்கான். இப்ப லவ்வாயணம்னா என்ன சாமி? அவன் ஒருத்தருக்கு ஒரு பொண்டாட்டியோடதான் வாழணும் ராமாயணம் சொல்லுது. இந்த மகாபாரதம் பஞ்சபாண்டவர்கள் 5 பேத்துக்குமே இவ ஒருத்தி தானே பொண்டாட்டி பாஞ்சாலி அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது. சமதக்கனி பாக்குறாரு, ஞான திருஷ்டியால உணர்ந்து விடுறாங்க, நம்ம பொண்டாட்டி கற்பை இழந்துட்டாளே, இவளை என்னடா செய்யறது அப்படின்னு யாரு நினைக்கிற? கோபம் வருது சமதக்கனி முனிவருக்கு. கோபம் வருதா? அப்பதான் தான் மகனை அழைத்தார். அந்த ரேணுகாதேவி பிள்ளை யாரு? பரசுராமன். கோடாரியோடு பிறந்தவர். ஆமா, பரசுராமன் சாதாரணப்பட்டவரா கிடையாதுல்ல. எங்க கடவுள் சாதாரணப்பட்டவர் கிடையாது. அப்ப என்ன செய்கிறார்? அந்த சமதக்கு முனிவராகப்பட்டவர் பரசுராமரை அழைத்து, அடே உங்க அம்மா அவ கற்பை இழந்துட்டா, சிரச கொஞ்சிட்டு வாடான்னு சொல்ல போறாரு. சிரச கொய்ய முடியுமா? முடியாது. தாய் என்றும் பார்க்காமல் வெட்டினான் சிரசை. ஒரு சிரசாகப்பட்டதை கொய்யவில்லை, மாற்றி அங்கு ஏனாளி பெண்ணோட அடைக்கலம் தன் தாய்க்கு தந்தவருடைய சிரசையும் கொய்தார். கொஞ்சதனால என்ன ஆனது? உயிர் போனது. அப்ப ஒரு பொம்பளை நம்ம புருஷனை மட்டும் நினைச்சா பரவாயில்ல, இப்படி மேல போறவன் கீழே போறவனை போற நினைச்சா விளங்க மாடி. இங்க பாருங்க, என்ன பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். இல்ல, நீங்க ஏன் கோவப்படுறீங்க? என்ன இவ்வளவு நேரம் அவன் பேசுறீங்க? ஏது யார் பேசுனாங்களா? கதையில தான் நான் சொன்னேன். அப்படியே பார்த்தாலும் கையாளப்பட்ட. அப்ப இந்த சமதக்கனி முனிவர் ரேணுகாதேவினா கதையில இல்ல, நானா கதையா விடுறேன். இதுவும் கதைதாம்மா. கதை கட்டவாறு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்படுறேன். கல்யாணமா? ஆமா. நீங்க இவ்வளவு பேசும்போது முக்கியமா கணவன் மனைவி கதையை சொல்லும் பொழுதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு சாமி. அப்படியா? ஆமா, எங்க சுத்தினாலும் இங்கதான் வருவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நானே உனக்கு புருஷன். இந்த பொழப்புக்கு என்னன்னு பரவாயில்ல, சேர இருக்குன்னு ஆசீர்வாதம் செய்வார். ஆக யாரு தெரியுமாமா உனக்கு? ஏன்னா நீங்க பாத்துட்டு வந்திருக்கேன் புருஷன். முக்கியமா நீங்க வந்தீங்கனாலே நல்ல ஒரு காரியத்துக்கு தான் வருவீங்க. எனக்கு முதல்லயே தெரியும். இப்ப மாப்பிள்ள பாத்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, மாப்பிள்ள அழகானவரா? என்னங்க இப்படி கேட்டீங்க? பாலமுருகங்க. என்ன நீங்களா சிரிக்கிறீங்களே? என்ன பாலமுருகன் தாமா ஓம் புருஷன்? பாலமுருகன் சாமி வேற பெயர் எது இருக்கா? ஏன் அவரை பிடிக்கலையா? என்ன இல்ல, வேற பெயர். சத்தியத்துக்கே உரியவர் எங்க அண்ணன் சத்தியவான் சாமி. வேற பேர் இருந்தா சொல்லுங்க சாமி. வேற பெருமைகள் எது இருக்கா? வேற பெயர் இருந்தா
வேற பெயர் இருந்தா சொல்லுங்க. பாருங்க, தலை சீவக்கூடிய அந்த தலைவாரியை தன் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய உலகமாகிவிட்டது. நானும் 1 மணி நேரமா அவரை பார்த்து இருந்தாலும் சரி கேட்டவாறு பாலமுருகனை கட்டிக்கிட்டீங்கன்னா சாமி அந்த பெயரே வேண்டாம், வேற பெயர் இருந்தா சொல்லுங்க, பெருமைகள் எது இருந்தா சொல்லுங்க. ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னங்க, என்ன தெரியுமா, மாப்பிள்ள பார்த்து வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சரி எத்தனை நாளைக்கு தான் நம்மளும் கல்யாணம் ஆகாம அப்படியே இருக்கிறது? கல்யாணம் ஆகியே ஆகணும் அப்படி. என்னது கல்யாணம்? நீங்க என்ன அப்படி கோவப்படுறாங்க? கல்யாணம் நடக்கணும். அண்ணே நானே செய்யலாம்னு பாக்குறேனே. கல்யாணம் எப்படியா செஞ்சோம்னா என்ன நீங்க சொல்ல வரீங்க? இல்லங்க, உங்களை கல்யாணம் செஞ்சு வச்சுட்டோம்னா ஊரெல்லாம் உங்களை கூட்டிட்டு போய் முச்சந்திக்கு முச்சந்தி வச்சு உங்களை கூட்டிட்டு போய் முச்சந்திக்கு முச்சந்தி வச்சு. சாமி சும்மா இருங்க, நீங்க ஒண்ணு கூட்டிட்டு போய் முச்சந்தி வச்சு என்ன பண்ண போறீங்க? ஆளாளுக்கு மாத்தி நீங்க என்ன இப்ப கோவப்படுறீங்க? முச்சந்திக்கு முச்சந்தி உங்களை வச்சு சூடம் சாம்பிராணி எல்லாத்தையும் காண்பித்தால் சும்மா இருங்க. நீங்க இங்க பாருங்க, 4 பேர் பாக்க நான் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது கேட்க வெக்கமே இல்ல வெக்கமே இல்ல. ஆக அந்த பக்கம் இந்த புருஷன் யாரு? முருகன், பாலமுருகன் சொல்லிட்டேம்மா. முருகனா? ஆளு பார்க்க எப்படி அப்படியே ஏன் இவ்வளவு அளவுக்கு புன்னகை சிரிக்கிறாரு? என்ன காரணம்? யாரு? இல்லங்க அந்த பெயரை சொன்ன உடனே ஏன் இவ்வளவு அளவுக்கு அந்த பெயர் சிரிக்கவே இல்ல, சிரிக்கிறேன்னு சொல்லி இங்கிட்டு திரும்பி பாருங்க, அப்ப தெரியும். என்னம்மா? ஆக முருகனை பார்த்து வந்திருக்கீங்க. ஆமாங்க, நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கணும். அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். என்ன காரணம் தெரியுமா? எல்லா பெண்களுக்கும் உண்டான ஆசை தான் நமக்கும் கல்யாணம் நடக்க போகுது. எத்தனை நாளைக்கு தான் இப்படி காட்டுக்குள்ள லோலோன்னு கத்திக்கிட்டே இருக்கிறது? ஆளோலம் எத்தனை நாளைக்கு கத்திக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு நினைப்பு இருந்துச்சு. அப்ப உங்களுக்கு ஆசை வந்துருச்சு? ஆசை இருந்துச்சு. ஆனா எப்ப மாப்பிள்ளை பேரை கேட்டேன்னா அப்பவே வாழ்க்கையை வருத்திட்டேன். எனக்கு வாழ்க்கையை வேணும் அப்படின்ற அளவுக்கு ஆகி போச்சு சாமி. மாப்பிள்ளைய பிடிக்கல. ஒரு பண்டாரம் பரதேசி. இங்க பாருங்க அண்ணே, நான் அவ்வளவு பேசுறேன். சாதி பண்டாரம்னு சொல்லுது பாத்தீங்களா? பண்டாரம் பரதேசி. அப்படியா? யாரு? ஒருவேளை என்னைய சொல்லி விட்டா உங்களை எல்லாம் சொல்ல முடியுமா? நீங்க முனிவர் சாபகம் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அங்க முருகனை சொல்றேன், ஒரு பண்டாரம் பரதேசி. அடுத்த முறை வந்தா நல்ல மாப்பிள்ளையா பாத்துவாங்க. இப்ப இதே வேலையாத்தான் அலையிறீங்க, தெரிஞ்ச விஷயம் தான். பாலமுருகன் உங்களுக்கு போதும் மாப்பிள்ளை, அடுத்த நாளைக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து சொல்லிட்டா? இல்ல இதே வேலையாத்தான் அலையிறீங்கன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். ஆனா எல்லா பேருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. உங்களுக்கு அந்த ஆகாத வேலை என்ன வேலை தெரியுமா? சொல்லவா? சொல்லுங்க பாப்போம். என்ன காதல் ஆசை யாரை விட்டதோ, ஒற்றை பார்வை ஓடி வந்து உயிரை தொட்டதோ. ஐயோ வெக்க வந்துருச்சு. அந்த மாதிரி நம்ம வந்து கட்டிக்கிட்டீங்கன்னா சம்மதம். சரி வேண்டாம் சாமி, அடுத்த முறை வந்தா நல்ல மாப்பிள்ளைய பார்த்துவாங்க. அதனால எல்லா பேருக்கும் ஒவ்வொரு வேலை. உங்களுக்கு எந்த ஆகாத வேலை என்ன வேலை தெரியுமா? கூட்டி கொடுப்பது உங்களுக்கு திறத்தின் முறையோ. அறிவிடாதவருக்கு அறிவியும், பொருளே இல்லாதவருக்கு பொருளையும். ஆகவே கந்தருக்கும் உங்களுக்கும் திருமணம் நடக்கும். அவ்வாறு நடக்காவிட்டால் நான் என் பேரோட ஆதரவு இல்ல. அந்திருப்பது பிரமம் முடிச்சுமல்ல, இருப்பதோ சப்தத்தால கட்டையும் இல்ல. இது சத்தியம்.